ஜனாதிபதி என விருது வாங்கும்போது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த தருணங்களை விலக்கிச் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். சுஸ்ரீ விஜயா குமாரி வி. புதுவை மாநிலம் கிராமப்புற செவிலியர் பெயர் விஜயகுமாரி. சுமார் 28 வருடங்களாக தவளக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளான அபிஷேகப்பாக்கம், பூர்ணாங்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகள் மற்றும் மீனவ கிராம பகுதிகளில் பணி செய்து வருகிறார். தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் வசிக்கும் இடத்தில் தற்போது பணிபுரிந்து வருகிறார். 1996ஆம் வருஷம் கிராமப்புற செவிலியராக பணிபுரிந்தேன். பேருந்தில் பயணம் செய்து தான் நான் ஏரியா எல்லாத்தையும் போய் பார்த்தேன். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழிருந்தும் பூர்ணாங்குப்பம் துணை சுகாதார நிலையத்தில் கிராம செவிலியராக பணியாற்றினேன். மக்களுக்கு அன்றாட தேவைகளை தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தேவையானதை அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து மாத்திரை மருந்து மற்றும் அவர்களை துணை சுகாதார நிலையத்துக்கு வர செய்து வெயிட், பிபி, வயிறு பரிசோதனைகள் செய்து ஆகியவை, தடுப்பூசி ஆகியவைகளை செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன். எப்போதான் அவங்க ஃபோன் மூலயமா இது பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவை, என்ன உடம்புக்கு செய்யுது அப்படின்றத அவங்களுக்கு இது பண்ணி அதை தீர்வு வைப்பேன். மேலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது, குழந்தைங்க எந்த மாதத்தில் வரணும் அப்படின்றத அவங்களுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டு வருவோம். அவங்க வந்த பிறகு அந்த குழந்தையினுடைய இதை பார்த்து வெயிட்டு பார்த்து அந்த குழந்தையினுடைய தடுப்பூசி இதை பண்ணி அவங்களுக்கு பதிவு செய்து அவங்களுக்கு தடுப்பூசியை கொடுத்து தடுப்பூசி போட்ட பிறகு என்னென்ன வரும் விளைவுகள், ஜுரம் அடிக்கும் அப்படின்றத சொல்லி மாத்திரைகள் கொடுத்து அவங்க அனுப்புவோம். மேலும் இவர் பணியாற்றிய மீனவ கிராம பகுதிகளில் சென்று சாதாரணமாக வெளியாட்கள் எளிதில் பழகிவிட முடியாது. அப்படிப்பட்ட பகுதியில் அவர்களோடு இயல்பாக பழகி அவர்களுடன் உறவினராக சேவை செய்து வந்துள்ளார். இதன் விளைவாக 2024ஆம் ஆண்டுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்றுள்ளார். அதே மாதிரி குடும்ப நலத்தை பற்றியும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைகளுக்கும் இடைவெளி வேணுன்ற என்ன இது வேணுன்றதை அவங்களுக்கு தேர்வு செய்து அதை அவர்களுக்கு வீட்டுக்கு வேலை சென்று வழங்குவேன். கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று அவர்களுக்கு பிபி, பல்சாட்சி முற்றமாக பல்ஸ் ரேட்டை பார்த்து அவங்களுடைய மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஊக்கமளித்து இது பரிந்துரைகள் செய்து உணவு வழங்கி மாஸ்க், ஸ்டெர்லின் ஆகியவற்றை கொடுத்து உதவி செய்தேன். மேலும் இவர் மக்களோடு சேர்ந்து இரத்த தானம், கண் தானம் போன்ற விழிப்புணர்வுகள் மட்டுமல்லாமல் கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் மிகவும் தங்களின் பங்களிப்பை செலுத்தியுள்ளார். மேலும் கொரோனா காலத்தில் இவருக்கென சுமார் 275 கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர் பார்வையில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு உதவி புரிந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், என்னுடன் வேலை செய்த பணியாளர்கள் அவர்களுக்கும், மேலும் என் பெற்றோர்களுக்கும், தாய்மாருக்கும், உடன் பிறந்த சகோதர அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.